அடுத்த தேர்தலை மனசில் வச்சுட்டு ஆட்சி நடத்துறவங்களுக்கு மத்தியில் அடுத்த தலைமுறையை மனசில் வச்சுட்டு ஆட்சி நடத்துறவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அவங்க ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட அப்கிரேடேஷன் மட்டும் எவ்வளோ தெரியுமா பண்ணியிருக்காங்க? 525 ஸ்கூல். அந்த 525 ஸ்கூலில் 513 ஸ்கூல் எந்த வரிமுறையும் இல்லாத ஸ்கூல்லலாம் அவங்க அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது நாங்கள் சொல்ல சிஏஜி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கு. அப்படி எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் வராத கிட்டத்தட்ட 513 ஸ்கூல்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணது மட்டுமல்ல, போகிற போக்கில் அப்கிரேட் பண்ணி கிட்டத்தட்ட 364 ஸ்கூலுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொடுக்காம போயிட்டாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த 4 வருஷத்தில் அதிகப்படியான மக்கள் கேட்குறதுங்கிட்ட கேட்குறது ரெண்டு விஷயம் தான். ஒன்று அப்கிரேடேஷன் பற்றி கேட்குறாங்க, இன்னொன்று கட்டடங்கள் எவ்வளோ கட்டிட்டு இருக்குங்கிறது மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பழசுல இந்த மாதிரியான எந்த ஒரு வரமுறையும் இல்லாமல் செஞ்சுட்டு போனதுக்கு சேர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆக அதையும் இன்னைக்கு சேர்த்து செய்யக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். இது வரைக்கும் 3497 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 7600 வகுப்பறைகள் திறந்து வைத்திருக்கார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய இலக்கு என்பது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக 18000 வகுப்பறைகள் 7500 கோடி ரூபாய் நாம் திறக்கணும் நம்ம சொல்லியிருக்கணும். இப்போ வரைக்கும் பாதியை கடந்து வந்திருக்கோம். நம்முடைய இலக்கு 2027 அது முழுமையாக நிறைவேற்றப்படும். 18000 வகுப்பறைகள் உள்ளடக்கிய காம்பவுண்ட் சுவராக இருந்தாலும், ஆய்வகங்களாக இருந்தாலும், கழிவறைகளாக இருந்தாலும் இதெல்லாம் கட்டி முடிக்கப்படும் என்று அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம அதுதான் நம்முடைய ஆர்டி மினிஸ்டராக இருந்தாலும், நம்முடைய பிடபிள்யூ மினிஸ்டர் இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு அது ஆரம்ப பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அல்லது ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு நம்ம இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம